அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிடி அரசகுமார் அப்படிங்கிற நபர் லஞ்ச ஒழிப்பு துறையால கைது செய்யப்படுறாரு. தனியார் பள்ளிகள்ல இருந்து 100 கோடி ரூபாய் இவர் ஊழல் பண்ணிட்டாரு, லஞ்சமா வாங்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்திந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய தலைவர். இவர் தலைவரா இருக்கும்போது பள்ளிகள்ல இருந்து பணம் வாங்கிட்டாரு, இப்ப அவரை பிடிச்சிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊழலை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு சின்ன புள்ளி தான். இவர் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சின்ன நபர் தான் இவரு. இவருக்கு கீழே இவருக்கு மேல ஒரு பெரிய சிண்டிகேட்டே இயங்கிட்டு வந்திருக்கிறாங்க. மொத்தமா நம்ம எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோம்னா 1000 கோடிக்கு மேல பள்ளி கல்வித்துறையிலேயே ஊழல் நடந்திருக்கிறது இப்போ அம்பலமாயிருக்கு. கிட்டத்தட்ட இவர் போலீஸ்ல இப்ப கஸ்டடியில இருக்கும்போது சில வாக்குமூலங்கள் கொடுத்து இவர் யாரெல்லாம் சிக்க வைக்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த திமுக ஆட்சியில அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ்ல இருந்து அப்போது அதிகாரிகளாக இருந்த இயக்குநர்கள், இவருக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணத்தை கையாடல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவர்கள் வரைக்கும் எல்லாருமே லிஸ்ட் எடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும், இவர்கள் எப்படிலாம் டிசைனா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இதுல பேச போறோம். 2021ல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தனியார் பள்ளிகள் குறித்து ஒரு 3 சங்கங்கள் இருக்கும். தனியார் பள்ளிகள் அப்படின்னா அதுக்கு 3 சங்கங்கள் வேற வேற இருந்துச்சு. அது 3த்தையும் கிளப் பண்ணி ஒரே சங்கமாக மாற்றியது கடந்த திமுக ஆட்சியில தான். அப்ப மாற்றுறதுக்கு பின்னாடி தான் பிடி அரசகுமார் அவர்கள் அந்த சங்கத்துக்கு தலைவராக வர்றாரு. அதே மாதிரி இவருக்கு துணைத் தலைவராக இருந்தவர் பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு நபர். இவர்கள் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க, பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு அந்த அனுமதி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அங்கீகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அங்கீகாரம் வாங்குறதுக்கு லஞ்சம். தமிழ்நாட்டில் மொத்தம் 8000 மெட்ரிக் பள்ளிகள் இருக்கு, 1500க்கும் மேல சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அப்போ ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் அவர்கள் ஓபன் பண்ணோம் அப்படின்னா என்ஓசி வாங்கணும், அதற்கு அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே இவர்கள்ட்ட லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதான் எழுதப்படாத விதி. அதுவும் எவ்வளவு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 25 இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பள்ளிக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்கூலை புதுசா அவர்கள் திறக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய தொகை மட்டும். அப்போ ஒரு தடவை கட்டிட்டா முடிஞ்சா அப்படின்னா அதுதான் இல்லை, வருஷம் வருஷம் கட்டணும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த அங்கீகாரத்தை புதுப்பிக்கணும். வெறும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துறதுக்கான லைசன்ஸ் மட்டும் கிடையாது, தீயணைப்பு துறையிலிருந்து என்ஓசி கொடுக்கணும், சுகாதாரத்துறையிலிருந்து என்ஓசி கொடுக்கணும். அங்க தீப்பற்றாம இருக்கிறதுக்கான சூழல் இருக்கா, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சுகாதாரமான முறையில இருக்க முடியுமா, பயில முடியுமா அப்படின்றத உறுதி பண்றதுக்கு சுகாதாரத்துறையோட என்ஓசி கொடுக்கணும். இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான என்ஓசி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், நீங்க எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிருங்க அப்படிங்கறத இவரோட டீலிங். அதை தான் ஒரு பள்ளிகளுக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 8000 ஸ்கூல்கள் இருக்கு இல்லையா, சாதாரண ஒரு பள்ளி 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் மெட்ரிக் பள்ளிகள். சிபிஎஸ்இ பள்ளிகள் எடுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் 500 கோடி வரைக்கும் இதுல ரொம்ப ஈஸியா. இது தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்களுக்காக ஃபோன் பண்ணி கேட்டு நீங்க காசு கொடுங்கன்னு சொல்ற மெத்தடே கிடையாது. காசை கொண்டு வாங்க, அப்ரூவலை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரா அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பணத்தை பிடி அரசகுமார், அதே மாதிரி அவர் துணைத் தலைவராக இருந்த பழனியப்பன் போன்ற நபர்கள் வாங்குறாங்க இல்லையா, யார் பேரை சொல்லி வாங்குவாங்க, யாருக்காக நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுக அமைச்சரினுடைய பேரை சொல்லி தான் இவர்கள் வாங்குவாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் மெயினான அந்த அப்ரூவ் பண்ணக்கூடிய அரசியல் அதிகாரம் இருக்கு. ஸோ அங்க பேரை சொல்லி வாங்குவாங்க. இப்படி வாங்குற பணத்தை நேரடியாக அன்பில் மகேஷ் கொண்டு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவர்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த நபர் தான் முத்துக்குமார் அப்படிங்கிற முன்னாள் எம்எல்ஏ மற்றும் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய துணைத் தலைவர். இவர் தான் டி நகர்ல ஒரு ஆபீஸே வச்சிருக்காரு, இந்த மாதிரி பணத்தை ஒரு குடோன்ல மாதிரி அடுக்கி வச்சுக்கிறதுக்கு. இவர் தான் அன்பில் மகேஷனுடைய அந்த ஒரு நிழல் உலக ஒரு பினாமியாக கருதப்படுறாரு. இவர்கிட்ட தான் போயிட்டு இவர்கள் பணத்தை கொடுக்குறாங்க, அவர் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இப்படிதான் இந்த சிஸ்டம் இயங்கிட்டு வந்திருக்கு. இதுல ஒரு சிக்கலான விஷயமா மாறினது என்ன, இந்த பிடி அரசகுமார் அவர்கள் மாட்டிக்கிறதுக்கு காரணமாக இருந்த விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் பள்ளிகளினுடைய தாளாளர்கள் கிட்ட இருந்து வாங்குற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை அப்படியே அமைச்சருக்கு அனுப்புறது இல்லை. இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 40 லட்சம் ரூபாய் வாங்குறாங்கன்னா அதுல பாதியோ இல்ல கொஞ்சமோ இவர்கள் எடுத்துக்கிட்டு மேல அனுப்புறது. இப்படி இவர்கள் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படுது. சில பள்ளிகள் பணத்தை கட்டிடுறாங்க, ஆனா அங்கீகாரம் கிடைக்காது. காரணம் என்ன, மினிஸ்டர் ஆபீஸுக்கு பணம் போயிருக்காது. அப்படிதான் சில குற்றச்சாட்டுகள்லாம் எழுது. அதனுடைய நீட்சியாக தான் ஆட்சி மாறும்போது பகிரங்கமா எல்லாருமே வெளியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அறிக்கையே விடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் நீங்க பள்ளிகள் தாளர்கள் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பணத்தை மீட்டு தரணும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எக்கச்சக்கமான புகார்கள் குவியுது.
வசமா மாட்டிக்கிட்டாரு பிடி அரசகுமார். இப்ப அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில சில வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கிறதா தகவல் வருது. கிட்டத்தட்ட அமைச்சர் அன்பில் மகேஷுக்கான அந்த அவரை சுத்தி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க அவரை தூக்குறதுக்கு. கிட்டத்தட்ட இப்ப ஏற்கனவே ஏவா வேலு, அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு வழக்குல ஸ்ட்ராங்கா வந்து மாட்டிருக்கிறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி கூட வந்து இப்ப இந்த குதிரை பேர வழக்குல அவரை வந்து கைது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு. ஆனா அவர் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ண வழக்குங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு. அதெல்லாம் அவர்களை இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து மாட்டுவார். அதே மாதிரி ஏவா வேலு மேல பொதுப்பணித்துறையில எக்கச்சக்கமான ஊழல் இருக்கு. அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு டீம் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப அன்பில் மகேஷ் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டம் கட்டுறாங்க. அதற்கு வந்து அரசகுமார் அவர்கள் சில வாக்குமூலம் கொடுத்தாலே போதும். ஏன்னா நேரடியா வந்து இவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காரு. கண்டிப்பா வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இவர் யாருன்னே தெரியாது, எனக்கு இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. இவர்கள் பண்ண இந்த ஊழல்ல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சிறிய சிறிய தனியார் பள்ளிகள். இப்போ அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் வந்து கல்வி இலவசமா கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனியார் பள்ளிகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து அதிக ஃபீஸ் வாங்கக்கூடிய அந்த பள்ளிகள இருக்க மாட்டாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து கல்வியை கொடுக்குற நபர்களும் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருமே ஒரே லேபிள் அடைக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து மாறி இருக்கு. ஏன்னா இங்க வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் அதை டேக்கிள் பண்றதுக்கு நிச்சயமா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட, குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஃபீஸ் வந்து வாங்கி ஆகணும். அப்ப அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கி பல பள்ளிகளை மூடிட்டே போயிட்டாங்க. இந்த ஸ்கூலே வைக்க வேண்டாம், இதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்குது, நம்மளால சமாளிக்கவே முடியல, அவ்வளவு பணம் வந்து கப்பங்கண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூலே வந்து மூடிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கி இருக்கிறாங்க இந்த சிண்டிகேட் கும்பல் அப்படிங்கிறது. இந்த பிடி அரசகுமார் அவர்களுமே இதற்கு முன்னாடி வந்து பாஜகவுல துணைத் தலைவராக இருந்து அதற்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்துதான் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்த நபராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கிறார். இதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களினுடைய மிக நெருங்கிய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவர்களுக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா பணப்பரிமாற்றம் நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய பேர்ல தான் நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணப்பன் அப்படிங்கிற அந்த எஜுகேஷனல் டைரக்டர் இருக்கார் இல்லையா, பள்ளி கல்வித்துறை இயக்குனர், அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில் இருந்த நபர் தான் இப்பவும் இருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்காது, அவருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி இந்த வழக்குல பலரும் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப நிச்சயமா வந்து அவர் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையா இருக்கு. பள்ளி கல்வித்துறையில நடக்கக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது வெறுமனையே வந்து மாணவர்களுடைய கல்வியை மட்டுமே பாதிக்கிற விஷயமா இருக்காது, அவர்களினுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகும். இப்போ வந்து பணம் வாங்கிட்டு தீயணைப்பு துறை என்ஓசி கொடுக்குறாங்க, இல்ல சுகாதாரத்துறை என்ஓசி கொடுக்குறாங்க, இல்ல இந்த துறைகள் எல்லாம் அமைச்சருடைய தலையீடு இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பள்ளிகளினுடைய தரத்தையே வந்து குறைச்சிருது இல்லையா? இப்ப நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியும் வச்சிருக்கிறாங்க, சரியான வென்டிலேஷன் இருக்கு, சரியான முறையில பாதுகாத்துக் கொள்றதுக்கான வசதிகள் வந்து பள்ளியிலேயே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த சிஸ்டமே இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து இவர்கள் பணம் வாங்கிட்டு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா, பணம் வாங்கினா மட்டும்தான் அனுமதி கிடைக்கும்னா, ஒன்ஸ் வந்து இந்த அதிகாரிகள் வந்து பணம் வாங்கிட்டாங்க, அமைச்சர்கள் வந்து பணம் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க வந்துட்டு சரியா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணல, அதனால நீங்க வந்து நாங்க அப்ரூவலை கேன்சல் பண்றோம் பண்ண முடியாது. வேற வழியே இல்லாம பணம் வாங்கிட்டீங்கல்ல, நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிருவாங்க. இதுல பாதிக்கப்பட போறது கண்டிப்பா மாணவர்கள் தான். இப்போ தனியார் பள்ளிகள் வந்து இத்தனை எண்ணிக்கையில இருக்கு, இங்க இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே இத்தனை நாளா வெளியவே தெரியாம இருந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டமாவே இருந்திருக்கு. இதை வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துறவங்களே வந்து ஒரு பெரிய அளவுல இது ஒரு கம்ப்ளைண்டா கூட ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு புதுசா ஸ்கூல் ஆரம்பிக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் வச்சிருக்கிறவங்களும் சரி, இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அந்த அளவிற்கு அரசியல் அழுத்தம் இருந்திருக்கு. இன்றைக்கு வந்து இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வெளியே வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. அதன் மூலமா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து இதை மாட்டியிருக்கு. ஆனா அரசகுமார் அப்படிங்கிற ஒரு சின்ன மீன் தான். இங்க பெரிய மீன்கள்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. அமைச்சர் வரைக்கும் எல்லாரையுமே இதுல பிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்கரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. நன்றி.